भगवते वासुदेवाय। ओम नमो 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 भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। 27வது ஸ்லோகம் 7வது அத்தியாயம். इच्छाद्वेष समुत्थेन द्वन्द्वमोहेन भारत सर्वभूतानि सम्मोहं सर्गे यान्ति परन्तप। சொல்லுங்க. இச்சா விருப்பு, துவேஷ வெறுப்பு, சமுத்தேன எழக்கூடிய, துவந்துவ இருமை, மோகேன மோகத்தினால், பாரத பரதகுல தோன்றலே, சர்வ எல்லா, பூதானி உயிர் வாழிகள், சம்மோகம் மயக்கத்தில், சர்க்கே பிறக்கும்போது, யாந்தி செல்வன, பரந்தப எதிரிகளை வெல்வோனே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, ஸ்தாபக ஆச்சாரியார், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். திரும்ப சொல்லுங்க. பரதகுல தோன்றலே, எதிரிகளை வெல்வோனே, விருப்பு வெறுப்பினால் உண்டான இருமைகளில் மயங்கியுள்ள எல்லா உயிர்வாழிகளும் மிகுந்த குழப்பத்துடன் பிறந்துள்ளனர். பொருளுரை. தூய ஞானமான முழுமுதற் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுவதே உயிர் வாழிகளின் உண்மையான சொரூப நிலையாகும். இந்த தூய ஞானத்திடமிருந்து பிரிவது எனும் மயக்கத்தை ஒருவன் அடையும் போது அவன் மாயையின் சக்தியால் கட்டுப்படுத்தப்பட்டு பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ள முடியாதவனாக ஆகிவிடுகிறான். மாயையின் சக்தி விருப்பு வெறுப்பு என்னும் இருமையில் தோன்றுகிறது. இந்த விருப்பு வெறுப்பின் காரணத்தினால் முழு முதற் கடவுளுடன் ஐக்கியமாக விரும்பும் முட்டாள் மனிதன் பரமபுருஷ பகவானை கிருஷ்ணரின் மீது பொறாமை கொள்கிறான். விருப்பு வெறுப்புகளால் களங்கமடையாத மயங்காத தூய பக்தர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது அந்தரங்க சக்தியின் மூலம் தோன்றுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இருமையாலும் அறியாமையாலும் மயங்கியவர்கள் பரமபுருஷ பகவான் ஜடசக்தியினால் படைக்கப்பட்டவர் என்று எண்ணுகின்றனர். இஃது அவர்களது துரதிர்ஷ்டம். இவ்வாறு மயங்கியவர்கள் இதற்கு அடையாளமாக மான அவமானம், இன்ப துன்பம், ஆண் பெண், நல்லது கெட்டது, சுகம் துக்கம் போன்ற மயக்கங்களில் ஆழ்ந்து இவள் என் மனைவி, இஃது என் வீடு, நானே இந்த வீட்டின் தலைவன், இந்த நாயகியின் கணவன் நானே என்று எண்ணுகின்றனர். இதுவே மயக்கத்தின் இருமைகளாகும். இருமைகளால் இவ்வாறு மயங்கியவர்கள் முழு முட்டாள்கள் என்பதால் பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ள முடியாது. इच्छाद्वेष समुत्थेन द्वन्द्वमोहेन भारत सर्वभूतानि सम्मोहं सर्गे यान्ति परन्तप. उमज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले
स्वयं रूप कदा मह्यं स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरुं पदकमलं श्रीगुरुं वैष्णवं श्रीरूपं साग्रजातं रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगणललिता श्रीविशाखावतां हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेश गोपिकान्तो रक्तकान्त नमस्ते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय श्रीमते भक्तिवेदान्त स्वामी नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारि निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारि जय श्री कृष्ण चैतन्य श्री अद्वैत हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण। பகவத்கீதா 2வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். திரைகுண்ய விஷயா வேதா நிஷ்திரைகுண்யோ பவார்ஜுனா நிர்த்வந்த்வோ நித்திய சத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். கிருஷ்ணர் சொல்கிறார், படிக்கிறீங்க 2nd சாப்டர் 45வது ஸ்லோகம், 45ஓட டிரான்ஸ்லேஷன். திரைகுண்யநாதம். வேதங்கள் பொதுவாக பௌதீக இயற்கையின் முக்குணங்களை பற்றியவை. அர்ஜுனா, இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக ஆவாயாக. எல்லா இருமைகளிலிருந்தும் விடுபட்டு பொருள்களை அடைதல், பாதுகாத்தல் ஆகிய கவலைகளிலிருந்தும் விடுபட்டு தன்னில் நிலை பெறுவாயாக. ஸோ இந்த ஸ்லோகத்தில் இப்போ அவர் படித்ததில் நிர்த்வந்த்வோ, துவந்த்வான இருமைகள். இந்த துவந்த்வாங்கிற வார்த்தை பகவத்கீதையில் நிறைய இடத்துல வரும். கிட்டத்தட்ட கடைசி வரைக்குமே அந்த துவந்த்வாங்கிற வார்த்தை வரும். அப்படின்னு இருமைகள் கிருஷ்ணர் இப்போ இன்னைக்கு பார்க்குற ஸ்லோகத்தில் சொல்கிறார், துவந்த்வ மோகேன பாரதாங்கிறார். அந்த இருமைகள் மேலே நமக்கு மோகம் இருக்குங்கிறார். அப்படின்னா அவரும் படித்தார் பொருள் இல்லை. மான அவமானம். என்ன 4 பேர் புகழணும் அப்படிங்கிற ஒரு மோகம் இருக்கும். எல்லாருக்கும் அப்படி ஒரு மோகம் இருக்கும். யாருமே என்னை திட்டக்கூடாது அப்படிங்கிற மோகமும் இருக்கும். 2மே இருக்கும். அதுதான் துவந்த்வா. இது கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த இருமைகளில் இருக்கிற வரைக்கும். அப்படின்னா என்னை எல்லாரும் புகழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது, என்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுங்கிற ஆசை இருக்குது. இந்த மாதிரி ஆசை இருக்கிற வரைக்கும் பகவானை புரிஞ்சுக்க முடியாதுங்கிறார். கிருஷ்ணரே புரியாதான். அது ஒரு பெரிய ட்ராக். அதுலேருந்து வெளியே வர்றதுங்கிறது ஒரு சாதாரணமான காரியமும் கிடையாது. ஏன்னா இந்த உலகம் பூரா இப்படி தான் இருக்கும். துவந்துவத்திலே மாட்டிகிட்டே இருப்போம். நமக்கு எல்லாம் அந்த ஆசை இருக்குது. எனக்கு நல்லது தான் நடக்கணும்னு ஆசை இருக்குது, கெடுதலே நடக்கக்கூடாதுன்னு ஒரு ஆசை இருக்குது. அது ஒரு ஆசை தான். ஆனால் கிருஷ்ணர் சொல்கிற 2மே இருக்கக்கூடாதுங்கிறாரு. அது எப்படி இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் வரலாம். கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த 2வது அத்தியாயத்தில் அவர் படித்தார் அந்த ஸ்லோகம், அதுலேருந்து விடுபட்டு வரணுங்கிறார். அதில் விடுபட்டு வரணுன்னு அது அப்போது பார்த்துங்க, விடுபட்டு வரணும் அப்படின்னா நான் உடலில் ஆத்மான்னு புரிஞ்சுக்க ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி மான அவமானங்கிறது ஆத்மாக்கெல்லாம் கிடையாது.
இப்போ யார் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், யாராவது ஒருத்தர் வந்து நம்மகிட்ட சொல்கிறாங்க நீ அழகாகவே இல்லைங்கிறாங்க வைங்க, அதுக்கு உட்காந்து அவன் கவலைப்பட்டான்னு அவன் பைத்தியக்காரன் தான். ஏன் அப்படின்னா அவங்க அழகா இல்லைன்னு சொல்கிறது உடலை, நம்மளே இல்லை, ஆத்மா வேற, உடல் வேற. அழகாகவே இல்லைன்னு ஒருத்தன் சொல்லணும்னு நம்ம அழுகிறோம்னா அப்போ நான் உடலில் நான் ஒத்துக்கிறேன்னு அர்த்தம், ஆக்சுவலி ஸ்பீக்கிங். இல்லை யாராவது நம்மளை பார்க்க உனக்கு அறிவு இல்லைங்கிறாங்க, நீ ஏழையாக இருக்கங்கிறாங்க, எல்லாமே உடலை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஆத்மா அப்படின்னு பார்க்கும்போது சில பிரபுப்பா அது நிறைய இடத்துல எழுதுகிறார், சச்சிதானந்த விக்கிரகா அப்படிங்கிறார். ஆத்மா என்றைக்குமே ரொம்ப அழகான ஒரு பொருள். ஆக்சுவலி நம்ம எல்லாருமே அழகானவங்க தான், ரொம்ப நம்ம நினைக்கிற காட்டு ரொம்ப அழகாக இருப்போம். இந்த உடல் வச்சு நான் சொல்லலை, இது பாகவத்தில் கொடுக்கப்படும். ஸோ நான் ஆத்மா அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கு மான அவமானம் ஒன்று இருக்காது, அது ரெண்டுக்கும் மேலே போயிடுவாங்க. ஆனால் இப்போ நமக்கு இந்த சத்வா ரஜா தமா இந்த 3 குணத்தில் இருக்கிறதுனால இந்த ரெண்டும் நம்மளை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். அது நிறைய படித்தார், அதுன்னு பல உதாரணங்கள் படித்தார். அதில் எல்லா இருமைகளிலிருந்து விடுபட்டு பொருட்களை அடைதல், பாதுகாத்தல் ஆகிய கவலைகளிலிருந்தும் விடுபட்டு தண்ணீர் நிலை பெறுவாயாக. அதே மாதிரி ஒன்று படிச்சிங்களா, மான அவமானம், அது என்ன, அது இப்போ உள்ள சொல்லுவோம், பொருளுரையில் படிச்சிங்களே அந்த 7வது அத்தியாயத்தில். வெறுப்பு வெறுப்பினால் உண்டான இருமைகளில் மயங்கியுள்ள எல்லா உயிர்வாளிகளும் மிகுந்த குழப்பத்துடன் பிறந்துள்ளனர். அந்த பொருளுரையில் இத்தகு அடையாளமான ஆண் பெண் மான அவமானம், இன்ப துன்பம், ஆண் பெண், நல்லது கெட்டது, சுகம் துக்கம் போன்ற மயக்கங்களில் ஆழ்ந்து இவள் எனது மனைவி, இஃது எனது வீடு, நானே இந்த வீட்டின் தலைவன், இந்த நாயகன் கணவன் நானே என்று எண்ணுகின்றனர். இது எல்லாமே இப்போ அவர் படித்தார் இல்லையா, இது எல்லாமே ஒரு மாதிரி மாயைன்னு தான் கொடுக்குறாங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இதெல்லாம் வெளி வருதுன்னா வந்துதான் ஆகணும். உதாரணத்துக்கு சுகதேவ் கோஸ்வாமி பாகவதம் படிச்சிங்கன்னா வரும். அவருக்கு இவங்க ஆண் பெண் அப்படி கூட அவர் கிடையாது, அவருக்கு கிடையாது. நாம் சில பேர் ஆண் பெண்ணுன்னு பார்க்குறோம். சுகதேவ கோஸ்வாமி இவர் ஆண் பெண் கூட பார்க்க மாட்டார். அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். எனக்கு ஒன்றும் புரியல, உண்மையை சொல்கிறேன், இது புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அது எப்படி ஆண் பெண் கூட பார்க்க முடியாதுன்னா அப்போ அவங்க எப்படி பார்க்குறாங்கங்கிறது ஒரு அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமான ஒரு விஷயம். அது தூய பக்தர்கள் அப்படி இருப்பாங்கன்னு கிருஷ்ணரும் சொல்கிறார், அதை விட்டு வெளி வரணுங்கிறார். ஆனால் நம்ம எல்லாரும் இந்த துவந்த்வ மோகேன பாரதா, இந்த துவந்த்வத்து மேலே மோகம் இருக்குது. ஓகே, அதாவது ஒன்று பெயின் அண்ட் ப்ளஷர், தமிழ் என்ன படிச்சிங்க, இன்பம் துன்பம், இன்பம் துன்பம், அதுக்கு அடுத்தது சுகம் துக்கம், சுகம் துக்கம், அப்புறம் ஆண் பெண், நல்லது கெட்டது, சுகம் துக்கம், நல்லது கெட்டதுக்கு அப்புறம் என்ன, சுகம் துக்கம். ஓ அப்படி தான் வருது. ஓகே, இந்த நல்லது கெட்டது அப்படிங்கிறது கூட நம்மளோட கற்பனை தான் எல்லாமே. உதாரணத்துக்கு நமக்கு ஒரு 5 கோடி ரூபாய் உடனே கிடச்சிருந்து வைங்க, நம்ம என்ன நினைப்போம், நல்லது நடந்திருக்கும். பணம் போயிடுச்சுன்னா கெடுதல் நடந்திருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் சாஸ்திர ரீதியாக பார்த்தா ரெண்டுமே கெடுதலுங்கிறாங்க. அது எப்படிங்க ரெண்டுமே கெடுதல்னு சொல்கிறாங்க? அப்போ நல்லதுன்னு சொல்ல முடியாது, கெடுதல்னு சொல்ல முடியாது. ஒன் சென்ஸ் கெடுதல்னு சொல்லலாம். எப்படின்னா இது ஸ்ரீமத் பாகவத்தில் கிருஷ்ணா பிரம்மாவுக்கு சொல்கிறார். இப்போது சொன்னபடி ஒரு 5 கோடி ரூபாய் கிடைக்கிறது. அந்த 5 கோடி பகவானு கனெக்ட் பண்ணிட்டுனா தான் நல்லது. அது பண்ணலை அப்படின்னா அது எனக்கு கெடுதலாக தான் இருக்கும். ஆனால் நான் நல்லதுன்னு நான் நினச்சிக்குவேன், ஆனால் அது நல்லதாக இருக்காது.
நல்லதாக இருக்காது. அதே மாதிரி இது எனக்கு கெடுதல் நடந்துச்சு நாம் நினைக்கிறோம். ஆனால் தூய பக்தர்கள் அது வந்து கெடுதல் கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க அது கெடுதல் நல்லதுன்னே இருக்காது அவங்களுக்கு. இது நமக்கு புரியுறது ரொம்ப கஷ்டம்தான். இது அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது. காரணம், நமக்கு இந்த நல்லது கெட்டது இன்பம் துன்பம் இதில் ரொம்ப நமக்கு நாட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார் நிறைய இடத்துல அது வெளிவாங்கிறார். இந்த நல்லது கெட்டங்கிறது ஆக்சுவலாக நம்ம மனக்கற்பனை தான். ஆக்சுவலி இது மனக்கற்பனை. அது மனக்கற்பனைன்னு புரியுறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஈஸி கிடையாது. எப்படி இது நல்லது கெட்டது மனக்கற்பனைன்னு சொல்கிறீங்கன்னு சில பேர் கேள்வி கேட்கலாம். ஆனால் மனக்கற்பனை சாஸ்திரம்னு சொல்கிறது. அது எப்படிங்க இப்போ சொன்னேன். இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன், மேபி அது இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் பொண்ணு கொடுக்குறோன்னு வைங்க. ஊர் என்ன சொல்லும்? அப்போ பெரிய இடம்ப்பா, பொண்ணு நல்லா இருக்கும் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் பெரிய இடத்துல கொடுக்குற அருமையான கல்யாணம் அப்படிமா. ஆனால் பெரிய இடத்துல கொடுக்கறனால அந்த பெண் ஒரு பக்தினி, ஒரு வைஷ்ணவியாக மாறிடுவாளா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது கேரண்டியெல்லாம் கிடையாது. அப்போது இது அருமையான ஒரு கல்யாணம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு மனக்கற்பனை தான் அது ஆக்சுவலி. ஏன்னா அங்கே கிருஷ்ணா இல்லை. பெரிய இடத்துல கட்டி கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல கிருஷ்ணான்னு ஒன்று இல்லைன்னா அது நல்லது கெட்டது எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் நாம் என்ன நினைப்போம்? பெரிய இடத்துல கட்டி கொடுத்துட்டேன், பொண்ணு சந்தோஷமாக இருப்பா, நானாக கற்பனை பண்ணிக்கிறேன். ஸோ பிரபுபாத் நிறைய இடத்துல சொல்லியிருக்கார், இந்த ஜட உலகத்தில் நல்லதுன்னு ஒன்று கிடையாதுங்கிறார். கிடையாதுங்கிறாங்க. நம்ம மனக்கற்பனை தான் எல்லாமேங்கிறாங்க. ஆனால் இது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது பகவான் அனுகிரகத்தில் தான் புரியுமா தவிர இல்லை புரியாது. அது புரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இன் வரப்போகிற ஸ்லோகத்தில் கிருஷ்ணா பேச போகிறார். அது புரியணும் என்ன தான் பண்ணணும். ஸோ இந்த கலியுகத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் புரியுறது ரொம்ப கஷ்டம்னு அது ஸ்லோகமே சொல்லியிருக்கான். மந்த சுமந்த மதையோ மந்த பாக்கியா உபத்ருதா. மந்த புத்தி இருக்கும், உபத்ருத்தானா டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. டிஸ்டர்ப்னா அமைதி இல்லாமல், அவர் அமைதி இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் ஏன் அமைதி இல்லாமல் இருக்கு அவன் கேள்வி கேட்டால் அவனுக்கும் தெரியாது. இப்போ நீ எதுக்கு உட்காந்து கவலைப்பட்டுருக்குன்னு கேட்டால் சரியான காரணம் அவன் சொல்லவும் தெரியாது. ஆனால் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம எல்லோரும் அப்படித்தான். இந்த உலகத்தில் எல்லாருமே தேவையில்லாமல் தான் கவலைப்படுவாங்க. ஒரு சரியான காரணமாக இருக்காது. இது பாகவதமே சொல்கிறது. எதுக்கு கவலைப்படுறான்னு அவனுக்கே புரியாது. நல்லா உட்காந்து கேட்டால் அரசு ஒன்றுமே இல்லையேம்மா, அவன் ஒன்றுமே இல்லை, உட்காந்து சும்மா கவலைப்படுறான். உபத்ருத்தகான்னு பாகவத்தில் கொடுக்குறான். ஏன் அப்படி இருக்காங்கன்னா மந்த புத்தி ஏற மாட்டேங்குது. ஸோ அதனால் சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார், கீர்த்தனா தேவ கிருஷ்ணாஸ்யா, கிருஷ்ணா கீர்த்தனா பண்ணிக்கோ, வேறு வழி இல்லை. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸோ உண்மையிலே நம்ம சந்தோஷமாக இருக்குமா துக்கமாக இருக்கணும் புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஈஸி கிடையாது. சாஸ்திரம் படித்தா தான் புரியும். சம்டைம்ஸ் நிறைய பணம் கூட இருக்கலாம், ஆனால் டாக்டர் சொல்லுவார் நீ எதுவுமே சாப்பிடக்கூடாதுப்பார். ஏதாவது ஜொன்னையே ஏதோ ரொட்டி கிட்டி சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவார். இவ்வளோ பணம் இருக்குது, ஒரு ஜாமுன் கூட சாப்பிட முடியாது. அப்போ நான் பணக்காரனா ஏழையான்னு எனக்கும் புரியல. மேபி பேங்க்கில் நிறைய காசு இருக்கலாம், ஆனால் நிறைய நான் சாப்பிடக்கூடாதுன்னு. அப்போ நான் ஏழை. ஆக்சுவலி ஒன் சென்ஸ் நான் ஏழை தான், பணக்காரன் கிடையாது. அப்போ இதெல்லாம் ரொம்ப பார்த்து தான் நம்ம புரிஞ்சுக்கணும், இது சும்மாலாம் கிடையாது. பட் இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணா துவந்த்வ மோகேனா, நம்ம எல்லாருக்கும் அந்த துவந்த்வத்தில் மோகம் இருக்குது. அப்படின்னா எனக்கு இது நடக்கணும் அது நடக்கக்கூடாது, இந்த ஆசை, ரெண்டு ஆசை நமக்கு இருக்கும். இது நடக்கணும்னு ஆசை இருக்கும், இது நடக்கக்கூடாதுன்னு ஆசை இருக்கும். இந்த ரெண்டு ஆசை இருக்கிற வரைக்கும் பகவான் நமக்கு புரியாது.
பகவானை பற்றி புரியலைன்னா என்னை பற்றி எனக்கும் புரியாது. சொல்லப்போனால் ஒன்றுமே நமக்கு புரியாது. இதுதான் உண்மை. ஒன்றுமே புரியாது. எனக்கு ரெண்டும் நடக்கக்கூடாது, ஒன்று நடக்கணும், ஒன்று நடக்கக்கூடாதுன்னு ஆசை இருக்குது. ஆனால் நம்ம பாகவதம் படிக்கும் பொழுது அதில் பிரகலாத் மகாராஜ் ஆகட்டும், துருவ மகாராஜ் ஆகட்டும், பாண்டவாஸ் ஆகட்டும், அவங்க யாருமே அந்த மாதிரி சிந்தனையில் அவங்க இல்லை. இது நடக்கணும்னு சொல்லலை, இது நடக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் செய்யணும். அதுதான் கர்மன் ஏவதிகாரஸ்தே 2வது அத்தியாயம். கிருஷ்ணர் சொல்கிறார் கர்மன் ஏவ அதிகாரா, வேலை என்னமோ அது மட்டும் செய் போதும், மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோங்கிறார் கிருஷ்ணா. வேலை என்னமோ அதை செய். இந்த வேலைக்கு இந்த மாதிரி தான் ரிசல்ட் வரணும், இந்த மாதிரி ரிசல்ட் வரக்கூடாது. ரெண்டுமே டேஞ்சர் தான். அது நம்ம நினைக்கக்கூடாது. அந்த ஸ்லோகத்தில் அதுதான் வரும். கர்மன் ஏவதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சாரம். இந்த ஃபலம் இப்படி தான் வரணும், அப்படி தான், நீ அதெல்லாம் திங்க் பண்ணாதங்க. அது நாங்கள் பார்த்துக்கணுங்க கிருஷ்ணா. அதெல்லாம் அவருது, நாம் அதை யோசிக்கக்கூடாது. ஆனால் நம்ம எல்லோரும் எப்படி வளர்ந்து இருக்கோம்னா யோசிக்கிற மாதிரி வளர்த்து வச்சுட்டாங்க நம்மளை. இந்த உலகம் அப்படி இருக்கு. நம்ம வேலை மட்டும் செய்ய மாட்டோம், வேலைக்கு இப்படி தான் ரிசல்ட் ஒன்றும் சொல்லுவோம், இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போ அது மோகா, அது மோகம் இருக்குது. ஸோ அந்த மோகா இருக்கிற வரைக்கும் நம்மளால் நிம்மதியால் வாழ முடியாது. இம்பாசிபிள். ஸோ அதனால தான் கிருஷ்ணா பகவத்கீதாவில் 2வது அத்தியாயத்தில் ஃபஸ்ட் எடுத்தோன்னு நம்ம உடல் கிடையாதுன்னு ரொம்ப பேசுகிறார். அப்படின்னா நமக்கு ஒன்றுமே ஆகாது அப்படிங்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒன்றுமே ஆகாதுங்கிறார். நமக்கு அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நாம் என்ன நினைக்கிறோம், எப்படி ஆயிடுங்கிறோம். கிருஷ்ணர் சொல்கிறார் ஒன்றுமே ஆகாதுங்கிறார். அதே நமக்கு ஒன்றும் புரியல. ஒன்றுமே ஆகாதுங்கிறார். ஆத்மாவை வெட்ட முடியாது, ஆத்மா எரிக்க முடியாது, ஆத்மா நனையாது, ஆத்மா அழுகாது, எத்தனையோ விதம் கிருஷ்ணா சொல்கிறார். ஒன்றுமே ஆகாதுங்கிறார். ஆனால் நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும், என்னமோ ஆகிடுங்கிறோம். இது புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ ஈஸி இல்லை, அவ்வளோ சுலபமும் கிடையாது. ஸோ அப்போ இந்த கலியுகத்தில் இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணால் தான், அதுவும் சீரியஸாக பண்ணால் தான் அது நமக்கு பகவான் அனுகிரகத்தில் புரியும். இந்த மோகத்திலேருந்து வெளியே வர முடியும். இல்லை வர முடியாது, மாட்டிக்கும். இது பகவத்கீதா 2வது அத்தியாயத்தில் பல இடத்துல பேசியிருக்கார். நம்ம மாட்டிக்குவோம் பேசியிருக்கார். ஓகே, எனிவே நெக்ஸ்ட் ஸ்லோகத்தில் அப்போ எப்படி தான் பகவானை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஸ்லோகம் இது. ஏஷாம் த்வந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம் தே துவந்த்வமோக நிர்முக்த பஜந்தே மாம் திருடப்ரதாக. மொழிபெயர்ப்பு: முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு எவர்களது பாவ விளைவுகள் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டதோ, எவர்கள் மயக்கத்தின் இருமையிலிருந்து பூர்ணமாக விடுபட்டுள்ளார்களோ அவர்களே எனது பக்தி தொண்டில் மன உறுதியுடன் ஈடுபடுவர். பொருளுரை: திவ்யமான நிலைக்கு திவ்யமான நிலைக்கு ஏற்றம் பெற தகுதி வாய்ந்தவர்களை இப்பதம் சுட்டி காட்டுகிறது. பாவிகள், நாத்திகர்கள், முட்டாள்கள் மற்றும் வஞ்சகர்களுக்கு விருப்பு வெறுப்பின் இருமையை கடப்பது மிகவும் கடினம். அறநெறிகளை பயிற்சி செய்து வாழ்வை கழித்தவர்கள், புண்ணியம் செய்தவர்கள், பாவ விளைவுகளை வென்றவர்கள் ஆகியோர் மட்டுமே பக்தி தொண்டினை ஏற்று படிப்படியாக பரமபுருஷ பகவானை பற்றிய தூய ஞானத்தினை அடைய முடியும். ஆன்மீக தளத்தில் நிலை பெறுவதற்கான வழிமுறை இதுவே. இத்தகு ஏற்றம் தூய பக்தர்களின் தொடர்பினால் கிருஷ்ண உணர்வின் மூலம் சாத்தியமாகும். ஏனெனில் சிறந்த பக்தர்களின் சங்கத்தினால் மயக்கத்திலிருந்து விடுபட முடியும். ஸ்ரீமத் பாகவத்தில் 5.5.2 கூறப்பட்டுள்ளபடி உண்மையிலேயே ஒருவன் முக்தியை விரும்பினால் அவன் பக்தர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். மகத் சேவாம் துவாரம் ஆகூர் விமுக்தே. ஆனால் பௌதிகவாதிகளின் தொடர்பில் இருப்பவன் இருள் சூழ்ந்த இடத்தை நோக்கி செல்லும் பாதையில் உள்ளான். தமோத்வாரம் யோசிதாம் சங்கி.
சங்கம். இவ்வுலகில் உள்ள கட்டுண்ட ஆத்மாக்களை மயக்கத்தில் இருந்து விடுவிப்பதற்காகவே பகவானின் அனைத்து பக்தர்களும் இப்பூ உலகில் பயணம் செய்கின்றனர். பரமபுருஷருக்கு கீழ்ப்பணிந்து செயல்படுவதே தங்களது சொரூப நிலை என்பதை மறந்திருப்பது கடவுளின் சட்டத்தை கடுமையாக மீறுவதாகும் என்பதை அருவவாதிகள் அறிவதில்லை. தனது சொரூப நிலையில் மீண்டும் நிலை பெறாத வரை முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்வதோ மன உறுதியுடன் அவரது திவ்யமான அன்பு தொண்டில் முழுமையாக ஈடுபடுவதோ சாத்தியம் இல்லாததாகும். ஸோ இந்த ஸ்லோகா ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு எவர்களது பாவ விளைவுகள் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டதோ, எவர்கள் மயக்கத்தின் இருமையிலிருந்து பூர்ணமாக விடுபட்டுள்ளார்களோ அவர்களே எனது பக்தி தொண்டில் மன உறுதியுடன் ஈடுபடுவர். ஸோ கிருஷ்ணா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 3 கண்டிஷன் போடுறார். முன் ஜென்மத்திலையும் இந்த ஜென்மத்திலையும் கம்ப்ளீட்டாக புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு இருக்கணும். எவர்களது பாவ விளைவுகள் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டதோ அதுவும் போய் இருக்கணும். இன்னொரு கண்டிஷன் துவந்துவா, மயக்கத்தின் இருமையிலிருந்து பூர்ணமாக விடுபட்டிருக்கணும். இவங்க தான் பக்தியில் என்றா முடியும். இது ரொம்ப முக்கியம். இது நமக்கு நடந்துருச்சான்னு அவங்களே கேள்வி கேட்டணும். துவந்துவத்திலேருந்து நான் விடுபட்டனா, அப்போ நான் விடுபடலினா பக்தியில் கிருஷ்ணர் சொல்கிற இந்த ஸ்லோகத்தில் பக்தியில் ஈடுபட முடியாதுங்கிறார். அப்போ ஒரு நாம் இப்போல்லாம் என்ன செய்கிறோங்கிற கேள்வி வரும். இப்போ நான் செய்கிறதில் என்னங்கிற கேள்வி இருக்கு. ஸோ இது சில பிரபுபாத சைத்தன்ய சரிதாமிருத்தத்தில் பதில் கொடுத்துருக்காரு. புரஷ்சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம செய்கிறது ஆக்சுவலி புரஷ்சரியான்னு சொல்லுவாங்க. பிரபுபாத் இதுலேயே அந்த 2வது பேரால் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஒன்று எழுதியிருக்காரு. அந்த பாகவதம் சொல்லி ஒரு சென்டென்ஸ் வருது, மகத் சேவாம் துவாரம் ஆகூர் விமுக்தே. அது மீனிங் படிங்க, முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே ஒருவன் முக்தியை விரும்பினால் அவன் பக்தர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பக்தருக்கு, ஒரு தூய பக்தருக்கு தொண்டு செய்யாமல் தூய பக்திக்குள்ளே என்ட்ரு ஆக முடியாது. இம்பாசிபிள். அது அந்த மாதிரி இங்கே நடந்த சரித்திரத்து கிடையாது. தூய பக்தருக்கு சேவை செஞ்சு தான் கிருஷ்ண பக்திக்குள்ளே போக முடியும். அந்த தூய பக்தர் சேவை செய்யாமல் நேரடியாக கிருஷ்ண பக்தி பண்ண முடியுமானா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அந்த தூய பக்தர் சேவை செய்ய தான் பக்திக்குள்ளே நுழைய முடியும். ஸோ இப்போ அவங்கவுங்களே கேள்வி கேட்டுக்கணும், நான் இருமைகள் இருக்கேனா இல்லையான்னு அவங்கவுங்க கேள்வி கேட்டுக்கணும். இல்லை நமக்கு இன்னும் இந்த மோகமெல்லாம் இருக்குன்னா நான் இன்னும் தூய பக்தியில் ஒன்றும் என்ட்ரு ஆகலை ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அப்போ அது என்னென்னா புரஷ்சரியான்னு தான் சொல்லுவாங்க. இது சைத்தன்ய சரிதாமிருத்தம் மத்திய லீலாவில் வருது. பிரபுபாத் எழுதியிருக்கார். ஸோ ஆனால் என்னென்னா நம்ம எங்கே கன்ஃபியூஷன் வரும்னா, இந்த புரஷ்சரியால் நம்ம எல்லாம் பண்ணுறோன்னா, இப்போ ஹரே கிருஷ்ணா சொல்கிறோம், பலவிதமான சேவை செய்கிறாங்க. தூய பக்தி வந்தாலும் இதுதான் செய்வாங்க. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு 2 ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் 2 ஒன்று கிடையாது. இப்போ என்ன செய்கிறோமோ தூய பக்தி, ஈவன் வைகுண்டம் போனாலும் இதுதான் செய்வாங்க, நாமத்தை தான் சொல்லுவாங்க, அங்கேயும் சேவை தான் செய்வாங்க. ஆனால் இந்த 2 ஒன்று, ஆனால் 2 ஒன்று கிடையாது. இது வேறு அது வேறு ஆக்சுவலி, ஆனால் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ கிருஷ்ணர் ரொம்ப கிளியராக இங்கே சொல்கிறார், பக்தியில் ஈடுபடணுன்னா துவந்துவத்திலேருந்து வந்தாகணுங்கிறார் இந்த ஸ்லோகத்தில். கிளியராக கொடுத்துட்டார். அப்போ நான் பக்தி பண்ணுறேன் நானாக கற்பனையில் இருக்கக்கூடாது. நான் கற்பனை பண்ணக்கூடாது. என்னை நானே செக் பண்ணிக்கணும். இந்த மோகத்தில் இருக்கனா இல்லையா, இருமைகள் அதில் இருக்கேன்னா இன்னும் பக்திக்குள்ளே நான் இன்னும் என்ட்ரு ஆகலை. இதுதான் உண்மை. ஒன்று பகவத்கீதா இன்னொரு இடத்துல கிருஷ்ணர் சொல்கிறார், பக்திக்குள்ளே போகணும் அப்படின்னாலே, ரியல் பக்தி பியூர் பக்திக்குள்ளே போகணுன்னாலே முக்குணத்தை கடந்திருக்குன்னு கிருஷ்ணர் சொல்கிறார்.
மாம்சயோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன செவதே சகுணான் சமத்தீத்யாய்த்தான் அப்படிங்கிறார். சகுணான்னா 3 குணத்திலேருந்து வெளிவரணுங்கிறார். அப்படிதான் சொல்றாரு. முக்குணத்திலேருந்து வெளிவந்தால் மட்டும்தான் ஒருத்தர் பக்தியே பண்ண முடியுங்கிறார். கிருஷ்ணர் சொல்றார். இப்போ நம்ம பண்ணுற பக்தி பூரா கலப்படம் இருக்கும். ஆக்சுவலி மிக்சிங் இருக்கும். சத்வகுணத்தில் ரஜோகுணா தமோகுணா 3 மிக்சிங்கில் தான் பண்ணிகிட்ருப்போம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அதாவது என்னென்னா, சம்டைம்ஸ் வெளிப்படையாக நம்ம சொல்ல மாட்டோம். நமக்கு ஹரே கிருஷ்ணா சொல்கிறதும் பிடிக்கும், பாகவதம் படிக்கிறது பிடிக்கும், ஆரத்தி பார்க்கவும் பிடிக்கும். அதே சமயத்தில் ஜட விஷயங்களும் எனக்கு பிடிக்கும். 2மே பிடிக்கும். வெளி சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதுவும் உள்ளே இருக்கும். அதே ஒரு கலங்கம் தான். அப்படின்னா நான் பண்ணுற பக்தியில் கலங்கம் இருக்குன்னு அர்த்தம். மேபி நான் பகவான்கிட்ட போய் கேட்காம இருக்கலாம், எனக்கு காசு கொடுங்க அது கொடுங்க கேட்காம இருக்கலாம், ஆனால் ஆசை உள்ளே இருக்கும். அதுவும் கலங்கம் தான். இல்லை நான் பகவான்கிட்ட கேட்கலையே காசு வேணும்னு. நீங்கள் காசு வேணும்னு கேட்கல, பட் ஆசை இருக்கு இல்லையா, அது வேணும் இது வேணும் ஆசை இருக்குது. மேபி வெளியே நான் கேட்கல, அதே கலங்கத்தில் வருமாமா. இது தவிர்த்து பானுசுவாமி மகாராஜ் ரொம்ப அழகாக சொன்னார். அதுவும் போயிடணுங்கிறார், அதுவும் இருக்கக்கூடாதுங்கிறார். ஸோ பகவான்கிட்ட நெருங்கணும் அப்படின்னாலே பியூராக இருந்தால் தான் நெருங்க முடியும், இல்லை நெருங்க முடியாது. ஜஸ்ட் லைக் நான் பிரைம் மினிஸ்டர் கூடவே இருக்கணும்னா எனக்கு அந்த ஸ்டேட்டஸ் இருக்கணும். கிட்டத்தட்ட அந்த ஸ்டேட்டஸில் இருந்தால் தான் நான் கூட இருக்க முடியும். நான் ஒரு சாதாரண மனிதன்னா நான் நெருங்க கூட விட மாட்டாங்க. எங்கேயோ தூரத்துலேருந்து பார்த்துக்கோ, டிவியில் பார்த்துக்கொண்டுருவாங்க, பக்கத்தில் நெருங்க விட மாட்டாங்க. பகவானுக்கிட்ட போகணுன்னா பியூராக இருந்தால் மட்டும்தான் நெருங்க முடியும், நெருங்க முடியாது. இட்ஸ் நாட் லைக் தட். ஸோ கிருஷ்ணா கிளியராக இந்த ஸ்லோகத்தில் டிக்ளேர் பண்ணுறார், அந்த தூய பக்தி அவர்கிட்ட பக்தி பண்ணணுன்னா இந்த கண்டிஷனும் இல்லாமல் என்ட்ரல் ஆக முடியாது. ஆனால் பல பேர் நம்ம பக்தி பண்ணுறது நாமளே நினச்சிக்கிறாங்க. இன்னும் கிளியராக சொல்லிட்டாரு. இந்த துவந்துவத்திலேருந்து அந்த ஸ்லோகா பாருங்கள், தே துவந்துவ மோக நிர்முக்தான்னு அதுலேருந்து விடுபட்டாங்கங்கிறார். துவந்துவத்திலேருந்து வெளியே வராமல் கிருஷ்ண பக்திக்குள்ளே நுழையவே முடியாது. ஸோ அப்போ இப்போ நம்ம செய்கிறது வர அந்த புரட்சரியான்னு சொன்னோம் இல்லையா, இங்கிலீஷில் அப்ரண்டிஸ்ம்பாங்க, தமிழ் என்ன சொல்லுவாங்க? பயிற்சியா? அப்ரண்டிஸ் தான். இது நான் ட்ரைனிங் பீரியடில் தான் இருக்கேன். சம்டைம்ஸ் சில பேர் கிரிக்கெட்டெல்லாம் விளையாடுவாங்க, கோச்சிங் கேம்பில் இருப்பாங்க. அவங்களும் கிரிக்கெட் தான் ஆடுறாங்க, ஆனால் அவங்களும் இந்தியா விளையாடுறது இல்லையா பல பேர்த்து கூட, 2 ஒன்றாயிடாது. நானும் கிரிக்கெட் தான் ஆடுறேன், நீங்களும் கிரிக்கெட் ஆடுறேன், 2 பேர் ஒன்றுன்னா ஒத்துக்க மாட்டாங்க. இந்தியா ரிப்ரசன்ட் பண்ணுறோம், அது வேறு. இவங்க இன்னும் கோச்சிங் கேம்பில் தான் இருக்காங்க. பார்க்குற 2 பேரும் கிரிக்கெட்டு தான் ஆடுறாங்க, பட் இருந்தாலும் 2 வெவ்வேறு. ஸோ இது மாதிரி ஒரு அப்ரெண்டிஸ் தான், இது ட்ரைனிங் தான். இப்போ நம்ம பண்ணுறது ட்ரைனிங் கேம்ப் மாதிரி தான். இது ஆக்சுவலி ட்ரைனிங் கேம்ப். இதுலேருந்து மறுபடியும் ட்ரெயின் ஆகி அவங்க செலக்ட் பண்ணணும், அதுக்கு நான் குவாலிஃபை ஆகணும். இதுதான் உண்மை ஆக்சுவலி. ஏன்னா கிளியராக அந்த ஸ்லோகம் பிரகாரம் கிருஷ்ணர் சொல்கிறார், இதுலேருந்து இந்த குணங்கள் இருக்கணும், எல்லாம் பக்தியில் ஈடுபட முடியாது. பட் சைத்தன்ய மகாபிரபு பெரிய கருணை, இந்த நாமா சொல்லும்பொழுது இது நடக்க வாய்ப்பு இருக்கு. சீக்கிரமாக வருவாங்களாம். ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா சின்சியராக சொல்லும் பொழுது, சின்சியராக சொன்னால் உண்மையிலே இந்த துவந்துவத்திலேருந்தெல்லாம் வெளிப்பட வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. இல்லைன்னா மாட்டிக்குவோம். நமக்கே தெரியாது, பலவிதமான துவந்துவாக இருக்கும். இது நடக்கணும், இது நடக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய திங்கிங் நமக்கு இருக்கும். நம்ம வாழ்க்கையிலே இருக்கும். நம்ம குழந்தை வாழ்க்கை அப்படி நினைப்போம், என் குழந்தைக்கு இதெல்லாம் நடக்கும், இது நடக்கக்கூடாது. அதுவும் துவந்துவாகும். நம்மளை கல்யாணம் பண்ணவங்களுக்கு இது நடக்கணும், இது நடக்கக்கூடாது. நம்ம சொந்தக்காரங்கள் இது நடக்கணும், இது நடக்கக்கூடாது. இந்த 2 இருமையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது கம்ப்ளீட்டாக வெளிவரும். ஆனால் வெளிவருது அவ்வளோ சுலபம் கிடையாது.
ஆனால் பாகவத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க, யார் ஒருத்தர் அந்த பகவான் கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணுறாங்களோ, தூய பக்தி பண்ணும் பொழுது, உண்மையிலே சின்சியராக இறங்கி பண்ணும் பொழுது அந்த நல்குணங்கள் வரும் அப்படிங்கிறான். இந்த ஹரே கிருஷ்ணா சொன்னால் தான் நடக்கும், வேற வழி கிடையாது. இது சைத்தன்ய மகாபிரபு சொல்லிட்டார், ஹரே நாம ஹரே நாம ஹரே நமைவ கேவலம் கலோ நாஸ்தேவ நாஸ்தேவ நாஸ்தி கதிர் அந்யதா. வேறு வழி இல்லை, ஜஸ்ட் சிம்பிளி சான் நாமாங்கிறார். ஸோ ஒருத்தர் நாமா சொல்லும் பொழுது இது உண்மை, அவன் சுத்தமாயிட்டே இருப்பான், அதில் நோ டவுட். அபராதம் பண்ணாமல், யாருக்கும் அபராதம் பண்ணாமல் சிம்பிளி நாமா சொன்னாலே சுத்தமாவாங்க. அதுக்கு சாட்சி தான் பாகவத்தில் இருக்கக்கூடிய அஜாமிலனோட சரித்திரம். மேபி சில பேர் படிச்சிருக்கலாம். அந்த அஜாமிலன் சரித்திரம் வந்து அதுதான், அதுக்கு தான் அது அங்கே வச்சுருக்காரு. வியாசர் வந்து ஏன் அஜாமில சரித்திரம் வச்சார்னா, நாமத்தோட பெருமை தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ மோசமான இருந்தாலும் சரி, நாம சொல்லும்போது தூய்மையாவாங்க. ஸோ அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். ஓகே. ஜராமரண மோக்ஷாய மாமாஸ்ரித்ய யதந்தி யே தே பிரம்மன் தத்விது கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்ம சாக்கிலம். மொழிபெயர்ப்பு: முதுமையிலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுபட முயலும் அறிவுடையோர் பக்தி தொண்டின் மூலம் என்னிடம் அடைக்கலம் புகுகின்றனர். திவ்யமான செயல்களை பற்றிய அனைத்தையும் அறிவதால் அவர்கள் உண்மையில் பிரம்மனே. பொருளுரை: பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவை இந்த ஜட உடலைத்தான் பாதிக்கின்றன, ஆன்மீக உடலை அல்ல. ஆன்மீக உடலுக்கு பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவை கிடையாது. எனவே ஆன்மீக உடலை பெற்று பரமபுருஷ பகவானின் தோழர்களில் ஒருவனாக ஆகி நித்தியமான பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் உண்மையில் முக்தி பெற்றவன் ஆவான். அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மன். தன்னை பிரம்மனாக, அதாவது ஆன்மீக ஆத்மாவாக ஒருவன் உணர வேண்டும் என்று கூறப்படுகின்றது. வாழ்வில் இந்த பிரம்ம ஞானம் இப்பதத்தின்படி பக்தி தொண்டிலும் உள்ளது. தூய பக்தர்கள் பிரம்மனின் தளத்தில் திவ்யமாக நிலை பெற்றுள்ளனர். மேலும் திவ்யமான செயல்கள் அனைத்தையும் அவர்கள் அறிவர். ஃபஸ்ட் பேர் முடிஞ்சதுங்களா? ஓகே. ஸோ இந்த மொழிபெயர்ப்பு பாருங்கள், புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கூட கொடுத்துருக்காங்க. அது என்ன அந்த மொழிபெயர்ப்பில் ஃபஸ்ட்? முதுமையிலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுபட முயலும் அறிவுடையோர் பக்தி தொண்டின் மூலம் என்னிடம் அடைக்கலம் புகுகின்றனர். இனி போக போக வரும். கிருஷ்ணர் சொல்கிறார், சில விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அறிவு இருக்கணும், சில விஷயங்கள் பற்றின அறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதில் ஒரு விஷயம் என்னென்னா ஜன்மா மிருத்யு ஜரா வியாதி. கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், இந்த 4 பற்றின அறிவு இருக்கணுங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், மஸ்ட்டுங்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் இந்த 4 பற்றி யாரும் பேச மாட்டாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இது பேச மாட்டாங்க. மரணத்தை பற்றியும் பேச மாட்டாங்க, நோய் பற்றி கொஞ்சம் பேசுவாங்க, ஏன்னா எல்லாருக்கும் வருது. முதுமையும் பெருசாக ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க, எல்லாமே கொஞ்ச நாள் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. பிறப்பை பற்றி பேசவே மாட்டான். ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார், இது 4ம் புரிஞ்சுக்கணுங்கிறார். ஈவன் ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர் தசரதன் வந்து பார்க்க வருவார். பார்க்க வந்தோடனே தசரதன் வந்து விஸ்வாமித்திரர் பார்த்து என்ன கேட்பார்னா, அடுத்த ஜென்மம் எடுக்காத மாதிரி உங்களோட வேலைகளில் ஒழுங்காக போகுதான்னு கேட்பார். கேள்வி எப்படி தான் கேட்பார். ஐஹிஸ்தம் யத்தத் புனர்ஜன்ம ஜயாயா. புனர்ஜன்ம ஜயாயா, ஜயானா வெற்றி. அடுத்த ஜென்மம் எடுக்காத மாதிரி உங்கள் வேலைகள் வெற்றியாக நல்லபடியாக போகுதா பாருங்கள். ஹை கிளாஸ் கொஷின். அவங்க பேசுகிறது அப்படி தான் பேசுகிறாங்க. பணம் ஏதோ சைட் ஏதோ வாங்கி போட்டியா, நகை ஏதாவது வாங்கினியா, அவங்க கேள்வி அப்படி இல்லை. அடுத்த ஜென்மம் எடுக்காத மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு பேசுகிறது அப்படி தான் பேசுகிறாங்க. ராமாயணத்தில் அப்படி தான் வரும். ஸோ அப்போ ஹை கிளாஸ் கான்வர்சேஷன். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், இது பற்றின அறிவு இருக்கணும். அறிவாளிகள் அது ஒர்க் பண்ணுவாங்கன்னு இருக்கு, அப்படிதான் இருக்கு. ஆமாம், பக்தி தொண்டின் மூலம் என்னிடம்
அடைக்கலம் புகுகின்றனர். எஸ், அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க பக்தி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மரணம், இந்த வியாதி, முதுமை நல்லா புரிஞ்சுதுன்னா கிருஷ்ணாட பக்தி பண்ணுவாங்க, நல்லா புரியும். ஆனால் துரதிருஷ்டம் அதை பற்றி இன்னைக்கு யாரும் பேசுறதில்ல. ஒரு ஃபஸ்ட் பேரால் படித்தார், அகம் பிரம்மாஸ்மி, நான் உடல் கிடையாது ஆத்மா அப்படின்னு வரல. அது என்ன அகம் பிரம்மாஸ்மி தமிழ் என்ன கொடுத்துருக்காங்க? நான் பிரம்மம், பிரம்மன், நான் பிரம்மன். ஆக்சுவலி அதுதான் பிராமணிக்கல் இனிஷியேஷன். அதுதான் ஆக்சுவலி பிராமணன் அப்படின்னாலே அர்த்தம் நான் பிரம்மன் அப்படிங்கிற உணர்ந்தவங்க தான் பிராமணன். ஆக்சுவலி அதுதான் சாஸ்திரம் பிரகாரம், அதுதான் டெஃபினேஷன். நான் சும்மா பூனல் போகிறனால பிராமணன் ஆக முடியாது, அப்படி கிடையாது. நான் உடலில் ஆத்மா, நான் பிரம்மன்னு உணர்ந்தவங்க தான் பிராமணன். அதுக்கப்புறம்தான் பக்தி ஆரம்பிக்குமாமா. இது கிருஷ்ணர் சொல்கிறார், பகவத்கீதையில் கடைசியில் வரும். பிரம்ம பூத பிரசன்னாத்மா. பிரம்ம பூத அப்படின்னா நான் பிரம்மன், நான் உடல் கிடையாது, நான் பிரம்மன்னு புரிஞ்சுவாங்க. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார் பிரம்ம பூத பிரசன்னாத்மா, ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பாங்க. நசோசதி நகாங்ஷதி, அவங்க உட்காந்து புலம்பவே மாட்டாங்க, லைஃப்பில் புலம்ப மாட்டாங்க. இது நடந்துருச்சு இல்லை இது நடந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுற ரெண்டும் இருக்கா. அந்த ஸ்லோகத்தில் கடைசி லைன் வருது, மத்பக்தி லபத்தே பராம். அப்புறம் தான் பக்தி ஸ்டார்ட் ஆகுங்கிறார், சும்மாவும் கிடையாது. ஸோ அதுதான் ஆக்சுவலி தீக்ஷான்னு சொல்லுவாங்க. அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மன், நான் உடல் கிடையாதுன்னு புரியுமா. இந்த கலியுகத்தில் ஒருத்தர் நாம சின்சியராக சொன்னாலே பிராமணனுக்கு மேலே போவான். இது சாஸ்திரத்தில் இருக்கு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதெல்லாம் பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாமா சொல்லும் பொழுது அந்த பிராமணுக்கும் மேலே போவான் அப்படின்னு சாஸ்திரத்தில் இருக்கு. இதெல்லாம் சும்மா கிடையாது, இதெல்லாம் பாகவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாமே. ஸோ அந்த பொருள் உரையில் செகண்ட் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிரம்மனில் இருக்கும்பொழுது பகவானோட செயல்கள் எல்லாமே புரியும் போட்டிருக்காரு இல்லை. திவ்யமான செயல்களை பற்றிய அனைத்தையும் அறிவதால் அவர்கள் உண்மையில் பிரம்மனே. ஐயா நல்லமே புரிஞ்சுக்குவாங்க. அவங்க தான் ரியல் பிரம்மன், பிராமணா. பிரம்ம ஜானாதி பிராமணா அப்படிம்பாங்க. பிரம்மன் ஜானாதி பிராமணா, பிரம்மன் பற்றி தெரிஞ்சவன் தான் பிராமணன் சாஸ்திரம் சொல்கிறது. இது ஸ்லோகா இருக்குது, ஜன்மத்தே ஜாயத்தே சூத்ரஹா, பிறப்பால் எல்லாம் சூத்ரா தான் அப்படின்னு சாஸ்திரம் இருக்குது. அப்படியே இருக்குது, ஜன்மத்தே ஜாயத்தே சூத்ரா, சம்ஸ்காராத் பவே த்விஜஹா. த்விஜானா ரெண்டு பிறப்பு. ஒரு பிறப்பு அப்பா அம்மா கொடுக்கறது, ரெண்டாவது குரு கொடுக்குறது. சம்ஸ்காரம் இருந்தால் தான் த்விஜாவாக மாறுவாங்க. ஒரே ஒரு பிறப்புனா அவன் அனிமல், அவன் விலங்குங்கிறாங்க. உண்மையிலே மனுஷனா ரெண்டு பிறப்பு இருக்குமாமா. முதல்ல அப்பா அம்மா அது எல்லாருக்கும் கொடுப்பாங்க, ரெண்டாவது குரு. வேத பாட்டாத் பவே விப்ரா. விப்ரானா லேர்ன்டு பர்சன், ரொம்ப படித்த பண்டிதன். விப்ரா நல்ல சாஸ்திரம் படித்து விப்ரனா வரும். கடைசியில் பிரம்ம ஜானாதி பிராமணன், பிரம்மன் தெரிஞ்சவன் தான் பிராமணன் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பிரம்மன் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண நிலையெல்லாம் கிடையாது. அதனால கலியுகத்தில் பிராமணர்கள் கிடையாதுன்னு கூட சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப எங்கேயாவது கையில் கவுண்ட் பண்ணிடலாம், அவ்வளோதான் இருப்பாங்களாம். நாம் நினைக்கிற மாதிரி கிடையாது. இது ஸ்ரீமத் பாகவத்தில் 12வது ஸ்கந்தத்தில் எழுதப்பட்டிருக்கு. கலியுகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பேசும் பொழுது அதில் வருது, கலியுகத்தில் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா பூனல் போட்டோன்னா பிராமணன் நினச்சிக்குவான் அப்படின்ட்டாங்க.
அப்படியே ஒரு ஸ்லோக்கா வரும். பூனல் போட்டு நம்ம பிராமணன் நினச்சிக்குவான் அப்படின்னு. என்ன வெறும் பூனல் போடுறதுனால பிராமணன் ஆக முடியாது. நோ, அப்படி கிடையாது. அப்படி நினச்சிக்குவான்னு பாகவத்தில் 12ஆம் ஸ்கந்தத்தில் இன்னொன்று நிறையா இருக்குது. அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கே கிருஷ்ணர்னு சொல்கிறார், அந்த பிரம்ம நிலையில் இருக்கும்போது பகவானை பற்றி எல்லாமே புரிஞ்சிடும். புலம்புறதுன்னு இருக்காது, அவன் புலம்பவே மாட்டாங்க. சமோகம் சர்வபூதேஷு, எல்லாத்தையும் சமமாக பார்ப்பாங்க. அதுதான் பிராமண நிலை. அதுக்கப்புறம் தான் பக்தி ஸ்டார்ட் ஆகுமா கிருஷ்ணர் சொல்கிறார். அது லாஸ்ட் சாப்டரில் வரும். பட் இந்த சைத்தன்ய மகாபிரபு கருணையினால் ஹரிநாமா சொல்லும்போது சீக்கிரமாக மேலே போவாங்க. பிராமணனை தாண்டி வைஷ்ணவன் ஆவான் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. யார் ஹரே கிருஷ்ணா சொல்கிறாங்களோ இது உண்மை, அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான், சும்மாலாம் கிடையாது. ஆர்டினரி கிடையாது. ஹரே கிருஷ்ணா ஒருத்தர் சொல்கிறாங்கனாலே சீக்கிரமாக முன்னேறுவாங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கும் புரியாது, அவங்க முன்னேறாங்க கூட அவங்களுக்கு தெரியாது. இது பாகவத்தில் அஜாமிலன் சரித்திரத்தில் வரும் பொழுது என்ன வரும்னா, அஜாமிலன் தன் மகனை நாராயணன் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அவங்க மகன் பேர் நாராயணா. அவர் ஆக்சுவலி இந்த நாராயணன் பகவான் நாராயணன் கூப்பிடல, மகனை தான் கூப்பிட்றாரு. ஆனால் அவர் கூப்பிட அவர் சுத்தம் ஆயிட்டாராம். ஆனால் அவருக்கே தெரியாதான், அவர் சுத்தமானது அவருக்கு தெரியலையா. இதெல்லாம் ஆச்சாரியஸ் கொடுக்குறாங்க. அதனால தான் அவர் மரண நேரத்தில் பயத்தில் நாராயணான்னு கூப்பிட்றாரு, மகனை தான். ஆனால் அங்கே பார்த்தா விஷ்ணு தூத்தர்கள் வந்துடுறாங்க, யமதூத்தர்னு வராங்க. யமதூத்தர்கள் சொல்கிறாங்க இதை நாங்கள் தான் கூட்டிகிட்டு போகணுங்கிறாங்க. விஷ்ணு தூத்தர்கள் சொல்கிறாங்க உனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் சரியில்லையாட்டுருக்கு அப்படிம்பாங்க. உனக்கு யாருப்பா சொல்லி கொடுத்தா? நாராயணன் கூப்பிட்டாங்களே, உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையா? அப்படியே சொல்லுவாங்க. விஷ்ணு தூத்தரில் யமதூத்தரில் பேசுகிறாங்க, உங்களுக்கு உங்கள் குரு யார் சொல்லி கொடுக்கலையா அதெல்லாம்? அப்போ அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அந்த யமதூத்தர்கள் யமராஜ் போய் கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் தான் நம்பர் 1 நினச்சோம், உங்களுக்கு மேலே ஆளுங்கள் எதோ இருக்காங்களோ அப்படியே கேட்பாங்க. அப்போது யம தர்மராஜ் சொல்கிறார், ஆமாம் இருக்காங்க. அவர் எஸ் இருக்காங்க, எனக்கு மேலே ஒருத்தர் இருக்காங்க. அப்போ அந்த யமதூத்தர்கள் சொல்கிறாங்க, அவன் நாராயணான்னு சொன்னாங்க, அவர் நாராயணான்னு சொன்னார், அதை நாங்கள் அவர் இறக்கப்போ நாராயணான்னு சொன்னார். ஒரு 4 பேர் ரொம்ப அழகாக இருக்காங்க, அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு நல்லா சொல்லும்போது யம தர்மராஜ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படி மூவாயிலேருந்து நாராயணா வருதா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்போது யம தர்மராஜ் ஒன்று சொல்லுவார் அந்த யமதூத்தர்கிட்ட, அந்த நாராயண நாமா சொல்கிறவங்கிட்ட தயவு செய்து போயிடாத அப்படிம்பாரு. அப்படியே சொல்லுவார், கிட்ட கூட போயிடாத, நீ போனீன்னா எனக்கு பிரச்சனைம்பார். அப்படியே சொல்லுவார். இது சாஸ்திரத்தில் சொல்லப்படுது, பாகவத்தில் பிரபுபாத் எழுதுறார். யம தர்மராஜ் சொல்கிறார், ஒருவேளை நீங்கள் போனால் எனக்கு பிரச்சனை வந்துடும், நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ஸோ சம்டைம்ஸ் வீட்டில் கூட பார்க்கலாம், குழந்தைங்க தப்பு பண்ணால் அவங்க அப்பா யாருன்னு கேட்பான். நிறைய பேர் யார் அவங்க அப்பான்னு கேட்பாங்க, அப்படி தான் கேட்பான். ரொம்ப ஒரு மாதிரியை ஒர்ஸ்ட்டாக பிஹேவ் பண்ணும்போது இவங்க அப்பா யாருன்னு கேட்பாங்க, அப்பாவை திட்டுவாங்க. ஐ திங்க் பார்த்தீங்கன்னா 2 நாள் ஒரு ஆக்சிடெண்ட் கூட நடந்தது சம்வேர் டெல்லி. அவங்க அப்பாவை ஜெயிலில் போட்டாங்க. அந்த பையன் ஏதோ கார் ஓட்டி ஆக்சிடெண்ட் பண்ணிட்டான், அப்பாவை கூப்பிட்டாங்க, முதல்ல வா உங்கள் பையன் பாரு இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாகவத்தில் இது எழுதப்பட்டிருக்கு. யம தர்மராஜ் சொல்கிறார், நீங்கள் தப்பு பண்ணால் எனக்கு பிரச்சனை. ஸோ அந்த கிருஷ்ண நாமா நாராயண நாமா யார் சொல்கிறாங்களோ தயவு செய்து அங்கே போயிடாது, அந்த பக்கமே போகாத. ஸோ சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் அது. ஜஸ்ட் சிம்பிளி ஹரிநாமா சொல்கிறதுனாலே நம்ம சுத்தமாகும். தட்ஸ் நோ டவுட். அது நமக்கும் தெரியாது, ஆனால் ஆகும். ஓகே, ஸோ ஐ திங்க் ஒன்று 2 பேராக இருக்குது. 2 பேராக அது முடிச்சிடலாம். பகவானின் திவ்யமான தொண்டில் தங்களை ஈடுபடுத்தும் 4 வித தூய்மையற்ற பக்தர்கள் தாங்கள் விரும்பிய குறிக்கோளை அடைகின்றனர்.
மேலும் முழுமுதற் கடவுளின் கருணையினால் பூரண கிருஷ்ண உணர்வை அடையும் போது அவர்கள் பரமபுருஷருடனான ஆன்மீக உறவினை உண்மையில் அனுபவிக்கின்றனர். ஆனால் தேவர்களை வழிபடுவோர் முழுமுதற் கடவுளின் உன்னத லோகத்தை ஒருபோதும் அடைவதில்லை. பிரம்மனை உணர்ந்த சிற்றறிவு படித்தோரும் கோலோக பிருந்தாவனம் எனப்படும் கிருஷ்ணரது உன்னதமான லோகத்தை அடைய முடியாது. செயல்களை கிருஷ்ண உணர்வுடன் செயலாற்றுவோர் மட்டுமே மாம் ஆசிரித்யா பிரம்மன் என்று அழைக்கப்பட தகுதியுடையவர்கள். ஏனெனில் அவர்கள் கிருஷ்ணலோகத்தை அடைவதற்கான உண்மையான முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அத்தகையோருக்கு கிருஷ்ணரை பற்றிய சந்தேகங்கள் ஏதும் கிடையாது என்பதால் அவர்களே உண்மையான பிரம்மன். பகவானின் விக்கிரகத்தை வழிபடுவதில் ஈடுபட்டுள்ளோரும் பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி பெறுவதற்காக பகவானின் மீது தியானம் செய்பவர்களும் கூட பகவானின் கருணையால் பிரம்மன், அதிபூத போன்றவற்றின் பொருளை அறிய முடியும். பகவான் இதனை அடுத்த அத்தியாயத்தில் விளக்குவார். ஸோ இங்கே சில பிரபுபாத் ரொம்ப அழகாக லாஸ்ட் பேரால பகவானோட அச்சா விக்கிரகம் பார்த்தீங்கன்னா, நம்ம பகவானோட விக்கிரகங்கள் வச்சுருப்போம், பகவானோட படங்கள் வச்சுருப்போம், ரெண்டும் ஒன்று தான். பிக்சர் வேறு, பகவானோட விக்கிரகம் வேறுன்னு கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ நாம் இன்றைக்கி ராதா ஷாம் சுந்தர் பிக்சருக்கு பூஜைலாம் பண்ணுறோம். சண்டே ஆனால் விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணுறோம், ரெண்டுமே ஒன்று தான். அது ஒழுங்காக பண்ணாலே அவங்க பிரம்ம நிலைக்கு வந்துடுவாங்க, அதுக்கும் மேலேயும் போவாங்க. இதெல்லாம் உண்மை ஆக்சுவலி. ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். கேள்வி இருக்குங்களா? படிக்கும்போது பகவானின் திவ்யமான தொண்டில் தங்களை ஈடுபட்ட 4 வித தூய்மற்ற பக்தர்கள். ஸோ ஈவன் 4 விதமான ஜனங்க வரமாட்டாங்கன்னு கிருஷ்ணர் சொல்கிறாங்க. அவங்க ஈடுபட்டால் கூட வந்துடுவாங்க. 4 பேர் வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் விரும்பி குறிக்கோளை அடைகின்றனர். ஏன் அதுவும் நடக்கும். ஆக்சுவலி ஐ திங்க் போன ஞாயிற்றுக்கிழமையோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ யாராவது ஒருத்தர் வந்து பாகவதம் படிக்கிறாங்க, அவங்க அறிவு வேணும் குறிக்கோளாக இருக்குது. அறிவு வேணும், பாகவதம் படித்தோன்னா அறிவு கிடைச்சிடும், ஆனால் பக்தி கிடைக்காது. பக்தி கிடைக்காது. இல்லை பேரு புகழ் வேணும்னு படித்தாங்கன்னா பேரு புகழ் கிடைக்கும், பக்தி கிடைக்காது. அவங்க எந்த எண்ணத்தில் படிக்கிறாங்களோ அது கிடைக்கும், ஆனால் பக்தி கிடைக்குமானா ஆக்சுவலி பாகவதம் அப்படி தான் பேசப்பட்டிருக்கான். சுகதேவ் கோஸ்வாமி பேசின விதம் அப்படி தான் இருக்கும். இது வந்து ரொம்ப ஆச்சரிய கொடுக்குறாங்க. ஸோ பாகவதம் வந்து மோகினி அவதாரம் மாதிரி. மோகினி அவதாரம் வந்து சில பேருக்கு அமிர்தா கொடுத்தாங்க, சில பேர் கொடுக்கல. பாகவதம் அது மாதிரி யார் எந்த நோக்கத்தில் போகிறாங்களோ அது மட்டும்தான் கிடைக்கும். எனக்கு பியூர் டிவோஷன் தான் வேணும் போனால் டிவோஷன் கிடைக்கும். பட் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு மற்றதெல்லாமே கிடைக்கும். ஆஃப்கோர்ஸ் அறிவும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அது மாதிரி பாகவத்தில் அது மாதிரி நிறையா இருக்குது ஆக்சுவலி. ஸோ பிரபுபாத் கொடுக்குற அவங்க கோல் கிடைக்கும். எஸ். பாகவதம் ஆகட்டும், பகவத்கீதையாகட்டும் படிக்கிறதுனால பக்தி வருமா, இல்லை பக்தி வந்ததுக்கு அப்புறம் தான் அதை படிக்கணும்? அப்படி கிடையாது, படிக்கணும். பக்தி நிலைக்கே வரல, இப்போதான் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கும்போது தொடர்றதுனால எனக்கு பக்தி வருமா, இல்லை பக்தி புரிய வருமா? அஃப்கோர்ஸ் நம்ம ஒன்ஸ் படிக்க ஆரம்பித்து எகெயின் நான் எந்த மாதிரி ஆசைப்படுறேன் உள் நோக்கத்தோடு நம்ம படிக்கக்கூடாது. கிருஷ்ணா கிளியராக 4வது அத்தியாயத்தில் சொல்கிறார், நான் எந்த நோக்கத்தில் போகிறேனோ அதுதான் எனக்கு கிடைக்கும். கிருஷ்ணர் சொல்லிட்டார் 4வது அத்தியாயத்தில். திங்க் 11th பாருங்கள். ஏ யதாமாம் பிரபத்தந்தே தாம் ததைவ பஜாமியம் மம வர்த்தமானு அனுவர்த்தந்தே மனுஷியா பார்த்த சர்வசக. என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றாற் போல நான் அனைவருக்கும் பலன் அளிக்கிறேன். கிளியராக சொல்லிட்டார். நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்களோ அப்படி தான் கொடுப்பார்.
ஸோ கிளியராக கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, எந்த மாதிரி வரையும் அப்படி தான் கொடுப்பேன். நான் ₹1 கொடுக்குறேன், ₹1000 திருப்பி கிடைக்குமானா நான் உள்நோக்கத்தோடு இருக்கிறவங்கள கூட கிருஷ்ண பக்தி பண்றதுக்கு அலோவ் பண்றாரு. ஏன் கிருஷ்ணா முன்னாடியே சொல்லிட்டார், 4 விதமான ஜனங்க எங்கிட்ட வருவாங்க. பணம் வேணும்னு நினைக்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க, எல்லாம் கேள்வி என்ன அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அறிவாளி 4 பேர் வருவாங்க. ஸோ கஷ்டத்தில் இருக்கும் வராங்களா வருவாங்கங்கிறார். அவங்களும் சுத்தமாவாங்க. ஆனால் கிருஷ்ணன் சொல்ல வருவாங்க. ஆனால் 4 பேரில் பெஸ்ட்டு யாருன்னா ஞானின்ட்டார். அந்த 4 பேரில் அறிவாளி பெஸ்ட் அப்படிங்கிறார். பக்திக்கும் தூய பக்திக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நோ, ஆக்சுவலி பக்தி, இப்போ நம்ம பக்தி பண்ணுறோமா அப்படின்னா இதில் கலங்கங்கள் இருக்கு. இது இல்லாமல் பண்ணுறது தான் பியூர் டிவோஷன். அவ்வியபிச்சாரேன பக்திங்கிறார் பகவத்கீதையில். வியபிச்சாரின்னா சொல்லுவாங்க, ஒரு பெண் மோசமாக இருக்கா அப்படின்னா வியபிச்சாரி. அவ்வியபிச்சாரேன பக்தினா எந்த விதமான கலங்கு இருக்கக்கூடாது. பியூர் டிவோஷன்னா எனக்கு அப்படின்னு ஒன்று நினைக்க மாட்டேன். நம்ம கோயிலுக்கு போனால் இது நமக்கு கிடைக்கும் அந்த திங்கிங் இருக்காது. அந்த திங்கிங் வரும்போது அது வியபிச்சாரி பக்தி ஆகிடும். கிருஷ்ணா 14 சாப்டர் அது சொல்ல, மாம்சயோ அவ்வியபிச்சாரேன பக்தி யோகேன சேவத்தை, அது மாதிரி சேவை செய்யும். பியூர் டிவோஷன், எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போகிறது. தட்ஸ் a pure devotion. முழு நேரமும் அவங்க கோயிலில் கிருஷ்ணருடைய முழு நேரம்னா இட்ஸ் நாட் தட் கடமைகள் இருக்கு. அதில் இப்போ அர்ஜுனா பண்ணது பியூர் டிவோஷன். அவர் தலை தூக்குறாரு, அவர் பண்ணது பியூர் டிவோஷன். அவரோட பியூர் பக்தி என்னன்னா எல்லா தலை எடுக்கிறது. அவர் பண்ணது பியூர் டிவோஷன். தனக்காக பண்ணல, கிருஷ்ணர் விரும்புகிறார், தலை எடுக்கிறார். பியூர் டிவோஷனை எல்லாம் விட்டு போட்டு ஏதோ கோயிலுக்குள்ள உட்காந்துருக்கிறது அப்படி கிடையாது. நோ, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அப்போ கிருஷ்ணர் எங்கேயுமே சொல்லி அவங்க வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க, பட் பியூர் டிவோஷன் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது சொன்னீங்க, அதாவது இந்த உடல் ஆண் பெண் என்ற பேரம் கூட இருக்காது, இருமைகள்லாம் இருக்காது. இருக்கும்போது அந்த தூய்மை நிலைன்னு சொன்னீங்க. இப்போ நார்மலாக நான் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தெரியுது ஆண் பெண் அப்படின்னு. ஏன் நம்ம எல்லாத்துக்கும் அது இருக்கு. அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இதை ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது எல்லாமே கை விட்டுருவோம். எஸ், நடக்கும். என்ன அந்த மாதிரி வார்த்தை வராது. சுகதேவ கோஸ்வாமி அப்படி இருந்தார். சுகதேவ கோஸ்வாமி உடம்புல துணியை போட மாட்டார், ஆண் பெண்ணு பார்க்க மாட்டார். ஐ திங்க் பாகவதம் படிச்சீங்கன்னா வரும், சில பெண்கள் குளிச்சுட்ருப்பாங்க, சுகதேவ கோஸ்வாமி நடந்து போயிட்டுருப்பாரு, இவங்க உடம்பு கூட க்ளோஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க அப்பா வியாசர் நடக்கும்போது எல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. வியாசர் கேட்குற, என் மகன் ஏதோ சின்ன பையன், நான் வயசானவன், எங்கள் மகன் போகும்போது நீங்கள் இப்படி ஒன்றுமே க்ளோஸ் பண்ணிக்கல, நான் வரும்போது க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆண் பெண்கிற பேர் உங்கள் மகனுக்கு கிடையாது அப்படின்ட்டு, உங்களுக்கு இருக்கிறவங்க. அவங்க மகனுக்கு ஆண் பெண் ஒன்று கிடையாது, அதனால நோ ப்ராப்ளம். பட் நீங்கள் அப்படி கிடையாது, வியாசர் பார்த்து சொல்லுவாங்க. ஸோ சுகதேவ் கோஸ்வாமி ஹை லெவல் அந்த மாதிரி இருந்திருக்காரு. தூய பக்தர்கள் 100% கிருஷ்ண கான்சியஸில் மட்டும்தான் இருப்பாங்க, வெளியில் அந்த பௌதிக எண்ணங்களே வராது. ஆமாம். இந்த 7.28ல மொழிபெயர்ப்பில் முற்பிறவையிலும் இப்பிறவையிலும் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு எவர்களது பாவ விளைவுகள் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டதேன்னு வருது. ஆமாம். நம்ம ஃபஸ்ட்டு படிக்கும்போது புண்ணியத்துக்கு நம்ம நல்லதை அனுபவிப்போம், பாவத்துக்கு இதை அனுபவிப்போம். புண்ணியத்தையும் பாவத்தையும் டேலி பண்ண முடியாதுன்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். ரெண்டுமே இருக்கக்கூடாதுங்கிறார். டேலி பண்ண முடியாது ஆனால் இங்கே அப்படி சொல்லலையே, அப்படி சொல்லலையே. அது வேறு, இது வேறு. அடுத்த டிரான்ஸ்லேஷன் தமிழ் எனக்கு தெரியல, இங்கிலீஷ் கிளியராக இருக்குது. கம்ப்ளீட்லி எராடிகேட்டடுங்கிறார், எந்த இதுவும் கிடையாது. அதுவும் இல்லாமல் இன்னொரு கண்டிஷன், துவந்துவத்திலேருந்து வெளியே வந்திருக்கணும். அவங்க தான் பக்தியில் ஈடுபட முடியும், கிளியராக சொல்லிட்டார். இல்லைன்னா பக்தியில் ஈடுபட முடியாது. ஸோ பிரபுபாத் எழுதியிருக்கார், இப்போ நம்ம செய்கிறது புரஷ்சரியான்னு சொல்லுவாங்க. இது ட்ரைனிங் பீரியட் மாதிரி, அவ்வளோதான்.
இது ட்ரைனிங் கேம்ப் மாதிரி. வேறு ஏன்னா இது நடந்துருச்சான்னு அவங்களே செக் பண்ணிக்கலாம். ஸோ வேறு கேள்வி இருக்குங்களா? நம்ம உடல் இல்லை ஆத்மாவும் நம்ம உணவுன்னு நீங்கள் சொன்னீங்களா? நம்ம வந்து ஆத்மா தானே உடலை தேர்ந்தெடுக்குது. அப்போ ஆத்மாவுக்கும் உடலுக்கும் ரிலேஷன் இருக்கா? ஆத்மா உடலை தேர்ந்தெடுக்காது, கிருஷ்ணர் தான் கொடுப்பாரு. பேஸ்ட் ஆன் என்னோட ஆசைகள், கர்மா. அதுதான் ஆத்மா அப்படி இல்லைங்களா? எது? அதான் நம்ம செய்த கர்மாக்கள் தான். சொல்லுங்க என்ன சொல்ல வரீங்க? அப்படி இல்லைங்க, நம்மளோட செயலுக்கு தகுந்த மாதிரி தானே நமக்கு எஸ் எஸ் கரெக்ட். அதுதான் ஆத்மா, அதுதான உடலை தேர்ந்தெடுக்குது. யா ஒன் சென்ஸ் ஓகே, பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். செயல் செய்கிறது ஆத்மா கிடையாது, அகங்காரம் மெயினாக முக்குணங்கள் தான் செய்யும். பகவத்கீதை கிருஷ்ணர் பேசுகிறார், முக்குணங்கள் எல்லாமே செய்ய வைக்கும். இது புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கு. கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார், பிரகிருதி கிரியமானானி குணே கர்மானி அப்படின்னு சொல்பாஷா. முக்குணங்கள் தான் நம்மளை செய்ய வைக்கும். ஆத்மா ஆக்சுவலி கிருஷ்ணர் சொல்லிட்டார், அது மாட்டாது, வெட்ட முடியாது, எரிக்க முடியாதுங்கிற. அவ்வளோ சுத்தமான ஆத்மா மோசமான செயல் எப்படி செய்யும்? அப்படின்னு வராது. பொய் அகங்காரத்தினால் இதெல்லாம் நடக்கும். ஆத்மா எப்பவுமே ரொம்ப பியூர். பொய் அகங்காரம் தான் செய்ய வைக்கும். இப்போ நம்ம செய்கிறது எல்லாமே பொய் அகங்காரத்தினால செய்வோம். அந்த அகங்காரத்தை வந்தாப்புல 3 குணங்கள் ஒர்க் ஆகும். இது புரிஞ்சுக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. இது பகவத்கீதையிலையும் பாகவத்திலையும் சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் புரிஞ்சுக்கிறது. நம்ம அகங்காரத்தை வந்தாப்புல 3 குணங்கள் ஒர்க் ஆகும். வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள், ரொம்ப கஷ்டம். இது பூரா கிருஷ்ணர் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கார். ஆக்சுவலாக ஆத்மா மாட்டிக்கிச்சானா ஆத்மா மாட்டாது. இது உத்தவ் கீதாவில் இதெல்லாம் வரும், பகவத்கீதையில் கிடையாது. உத்தவ் கீதையில் ஆத்மா ஆக்சுவலி மாட்டாதான், மாட்டிக்கிச்சுங்கிறதே ஒரு மாயாங்கிறாங்க. இது உத்தவர்கிட்ட இதெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ பொய் அகங்காரத்தினால தான் 3 குணம் அது தந்தாப்பில் ஒர்க் ஆகும். நம்ம என்ன நினைக்கணும் அது தந்தாப்பில் 3 ஒர்க் ஆகும். இது ரொம்ப ஆச்சரியம், ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். அவ்வளோ சுலமாக புரிஞ்சுக்க முடியாது, டிஃபிகல்ட். நாம சொல்ல சொல்ல பகவான் அனுகிரகத்தில் புரியும் இந்த 3 குணங்கள் எப்படி ஒர்க் ஆகுது. நம்ம அகங்காரத்தை தகுந்தாப்பில் ஒர்க் ஆகும். ஆச்சரியமாக இருக்கும். ஆக்சுவலி உத்தவ் கீதாவில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வருது. பட் இருந்தாலும் படித்தாலும் ஒரு குழப்பமாக இருக்கும். ஸோ மகாபாரதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே வழி அந்த குழப்பம் இருக்கக்கூடாதுன்னா ஒரு தூய பக்தர் போய் சேவை செஞ்சால் மட்டும்தான் புரியும். நானாக உட்காந்து என் மூளை கசக்கி புரிஞ்சுக்க முடியுமானா முடியாது, இம்பாசிபிள். அது நடக்கவே நடக்காதான். நம்ம சக்தியில் நம்ம புரிஞ்சுக்க முடியாதான், கிளியராக சொல்லிட்டான். ஒரு தூய பக்தர்கிட்ட சரணாதி பண்ணால் மட்டும்தான் புரியும், இன்னும் புரியாது. இல்லைன்னா கேள்வி கேட்டுகிட்டே இருப்போம், அது எப்படி இது எப்படி, இப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி குருஜி இன்னொன்று சொன்னீங்க, நம்ம எல்லாம் ஆத்மா, நம்ம ரொம்ப அழகானவங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. அப்போ ஒருத்தர் கெட்டவன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட அந்த ஆத்மா மாட்டிக்கிச்சா? நோ, ஆக்சுவலி இந்த உலகத்தில் கெட்டவங்கன்னு ஒன்று கிடையாது. இல்லை, ஒருத்தன் தப்பான செயல்களே பண்ணிகிட்டே இருக்கான், ஆனால் அவன் கூட இருக்கிற ஆத்மா நல்லது தான். அவன் கூட இல்லை, அவன் தான் நல்லவன். ஆத்மா நல்லது தான். அதுதான் அவன்கிட்ட மாட்டிக்கிச்சு, அந்த உடல்கிட்ட அந்த ஆத்மா மாட்டிக்கிச்சு. நோ, இட்ஸ் நாட் லைக். அந்த பொய் அகங்காரத்தினால அந்த மாதிரி உடல் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஆத்மாவுக்கு. நாம் இந்த உடல் கிடையாது, நாம் ஆத்மா தான். இது மேலே இருக்கிற உடல் அந்த பொய் அகங்காரத்தினால நடக்கிறது தான் எல்லாமே. அது ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மம். அது நம்ம நினைக்கிற மாதிரி இது சட்டுன்னு புரியாது. பகவான் அனுகிரகத்தில் பொய் அகங்காரமே புரியும். இப்போ நம்ம இருக்கிற நிலைக்கு மனசுக்கும் புத்திக்குமே நமக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. மனசு வேறு, புத்தி வேறு, அகங்காரம் வேறு. இது கிருஷ்ணர் சொல்கிறார். மனசு ரொம்ப சூக்ஷ்மம்,
புத்தி அதோட ரொம்ப சூக்ஷ்மம், அகங்காரம் அதோட சூக்ஷ்மம், ஆத்மா ரொம்ப சூக்ஷ்மம், பரமாத்மா அது காட்டிலும் சூக்ஷ்மம். இது ரொம்ப கஷ்டம். ஒன்று தனித்தனியாக பார்க்குறதே முடியாது நம்மளால். கிருஷ்ணர் இதெல்லாம் 3rd சாப்டரில் பேசியிருக்கார். இது நாம சொல்லத்தான் புரியும். இந்த பொய் அகங்காரம் நாம் நினைக்கிற மாதிரி ஈஸியாக சக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் நம்ம எல்லோரும் பொய் அகங்காரம் இருக்குது. அந்த அகங்காரத்தினால்தான் இருமைகளே நம்ம கண்ணுக்கு தெரியுது. இது நல்லது இது கெட்டதுங்கிறோம் இல்லையா, அகங்காரத்தினால்தான் அப்படி தெரியுது. அது போகிற வரைக்கும் அந்த இருமையிலேருந்து வெளியே வர முடியாது. ஒரு மாதிரி தப்பு கணக்கு போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். தப்பு கணக்கு போடுவோம். அப்போ சாண்டிங் பண்ணத்தான் அகங்காரத்தை நான் விட முடியும். ஆக்சுவலி இது பாகவத்தில் கொடுத்துருக்காங்க. சூக்ஷ்ம ஸ்தூல சரீரம் எப்படி நம்மளை விட்டு போயிடும், மாறும். சூக்ஷ்ம சரீரம் சீக்கிரம் விட முடியாது, ஆனால் விட்டு ஆகணும். ஆனால் அது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். அதுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணால் தான் அது விட முடியும். அது விடாமல் வைகுண்டம் போக முடியாது, போகவே முடியாது. ஸோ வேறு எதாவது கேள்வி இருக்கா? இந்த பொய்யாங்காரம் 84 வகையான லட்சம் உயிரினங்களுக்குமே இருக்குங்களா? எஸ், எல்லாத்துக்கும் இருக்கும். அப்போ ஒரு உடல் அமைப்பினாரு அந்த பொய்யாங்காரத்தை பேஸ் பண்ணிட்டு அந்த உடலை டிசைன் பண்ணி அந்த ஆன்மாக்குள்ள வைக்கிறாரு. எஸ், கரெக்ட். அந்த பொய் அகங்காரத்தை பேஸ் பண்ணி தான் புத்தி மனசில் ஒர்க் ஆகும். அது தந்தாப்புல தான் இந்த உடல் டிசைன் பண்ணுவார். இது பகவத்கீதாவில் கிருஷ்ணர் கொடுத்துருக்காரு 15 சாப்டர். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி டிசைன் இருக்கு இல்லையா, அவங்களோட அகங்காரத்தை பொறுத்து தான் டிசைன். ஜஸ்ட் லைக் இப்போது எனக்கு எவ்வளோ பணம் இருக்கோ அது தந்தாப்புல என் வீடு டிசைன் பண்ணுவேன். அது மாதிரி நிறையா பணம் இருந்தால் பயங்கரமாக டிசைன் பண்ணுவாங்க, கம்மி பணம்னா டிசைன் கம்மியாக இருக்கும். நம்ம அகங்காரத்தை பொறுத்து தான் நம்ம உடலோட டிசைன் இருக்கும். அது தந்தாப்பில் அவங்க டேஸ்ட் இருக்கும், அது தந்தாப்பில் பார்வை இருக்கும், அது தந்தாப்பில் ஞாபக சக்தி எல்லாமே அது தந்தாப்பில் இருக்கும். இது ரொம்ப ஆச்சரியம், சாதாரணமான வேலை இல்லை. கிருஷ்ணரால் மட்டும்தான் அது பண்ண முடியும். ஒரே பார்ல ஹரே கிருஷ்ணா தான். அது இல்லாமல் அதை டிசால்வ் பண்ண முடியாது. இந்த பொய்யாங்கிறத டிசால்வ் பண்ணணும் நாம தவிர வேறு எதுவும் இந்த கலியுகத்தில் செய்ய முடியாது. அந்த டிசால்வ் பண்ணுறதுக்காக தான் நிறைய பேர் இமயமலை போகிறது, தவம் இருக்கிறது. எதுக்குன்னா அது டிசால்வ் பண்ணுறது தான். இப்போ நம்ம அதில் உட்காந்து செய்ய முடியாது. சிம்பிளி சாண்ட் நாம. सब पैर खेल हाँ எஸ் சார்ட் ஆஃப் எப்படி சொல்கிறாங்கன்னா பக்தின்னு சொல்லலாம். இது கலங்கம் இருந்தாலும் பகவான் பக்தின்னு எடுத்துக்கிறார். எப்படின்னா அட்லீஸ்ட் சின்சியராக ஏதோ பண்ணுறாங்க அதனால பக்தின்னு சொல்லுவாங்க, பக்தின்னு சொல்லுவாங்க. பட் பியூர் டிவோஷனானா இல்லை, பட் பக்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் பியூர் டிவோஷன் எந்த கலங்கம் இருக்கக்கூடாது. தட்ஸ் பியூர். பட் இப்போ நம்ம செய்கிறது புரட்சரியா, பட் சேம் டைம் அது பக்தின்னு ஏற்றுக்கிறாங்க. பகவான் அப்படி ஏற்றுக்குவார், நாம் ஏற்றுக்கூடாது. பகவான் ஓகே ஏதோ நாம சொல்கிறாங்க, ஏதோ படிக்கிறாங்க, அட்லீஸ்ட் சின்சியராக மிக்ஸ் ஆகிடும். ஏன் நம்ம சரி சுயனாலும் மிக்ஸ் ஆகும். அட்லீஸ்ட் சின்சியராக ஒருத்தர் சேன் பண்ணுறாங்க. சின்சியரானா 16 நாள் சொல்லணுமா சொல்லு, பகவத்கீதை படிக்கணுமா படிக்கிறேன், அட்லீஸ்ட் செய்கிறாங்களா ஓகே, ஒரு கன்சிடரேஷன் இருக்கும். இதில் மிக்ஸ் இருக்குது, சத்வா ரஜா தமா. பட் பியூர் டிவோஷன் பண்ணாமல் கிருஷ்ணாவை அப்ரோச் பண்ண முடியாது. சிம்பிள் தான். ஆத்மா உடலில் ஆத்மானுக்கு அப்புறம்தான் ஸ்டார்ட் ஆகும். அது அந்த ஸ்லோகத்தில் அப்படி தான் வரும். 18th சாப்டரில் 1854 பாருங்கள். பிரம்மபூத பிரசன்னாத்மா 18th அத்தியாயம் 54 பிரம்மபூத பிரசன்னாத்மா. அதான்
54 வருது. 54. அது படிங்க தமிழ். இவ்வாறு தெய்வீகமான நிலை பெற்றவன் உடனடியாக பரபிரம்மனை உணர்ந்து இன்பம் நிறைந்தவன் ஆகின்றான். அவன் என்றும் கவலைப்படுவதில்லை, எதையும் அடைய வேண்டும் என்று விரும்புவதும் இல்லை. எல்லா உயிர்வாளிகளிடமும் அவன் சமநோக்கு கொள்கிறான். அத்தகு நிலையில் அவன் எனது தூய பக்தி தொண்டை அடைகின்றான். அவன் கிளியராக கொடுத்துட்டான் பாரு. அந்த நிலையில் தான் தூய பக்தி வருதுங்கிற கிருஷ்ணா. பிரம்மபூத நான் உடலில் ஆத்மான்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் தூய பக்திக்குள்ளே போக முடியும். அது வரைக்கும் என்ட்ராக முடியாது, என்ட்ராக முடியாது. ஜஸ்ட் லைக் இப்போ கிரிக்கெட்டர்ஸ் இந்தியாவுக்கு விளையாடணுன்னா அவங்க பல ஸ்டேஜ் தானா தான் அந்த டீமுக்குள்ளே விடுவாங்க. அது வரைக்கும் ரஞ்சி ட்ராஃபி சொன்ன சார், மேபி கிரிக்கெட் தெரிஞ்சவங்க தெரியும். இந்த ரஞ்சி ட்ராஃபி ஆடுறதோ ட்ரைனிங் கேம்ப் அது மாதிரி இருப்பான். இந்தியா டீமுக்குள்ளே போகணுன்னா நிறைய விளையாண்டுருக்கணும். அது மாதிரி தான் இது. உடலில் ஆத்மான்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் பியூர் டிவோஷனில் என்ட்ரு ஆகும். இப்போ நாம் பண்ணுறது வந்து சார்ட் ஆஃப் பக்தி, பட் மிக்ஸ், எல்லாம் மிக்ஸ் இருக்குது. சத்வா ரஜா தமா மிக்ஸ் இருக்குது. எஸ், இது பண்ணாமல் அது போக முடியாது. நேரடியாக அது போக முடியாது. லைக் நேரடியாக நான் இந்தியன் டீமுக்காக விளையாடுவேன்னா விட மாட்டாங்க. நீ முதல்ல எல்லாம் முடிச்சுட்டு வாம்பாங்க. சின்ன சின்ன டோர்னமெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வரணும்பா. ஸோ எல்லோரும் இப்படி தான் போயா. ஃபஸ்ட்டு மிக்ஸ் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கிளியரன்ஸ் நடக்கும். அதுதான் அனர்த்த நிவர்த்தின்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ வேறு ஏதாவது இருக்கா? அது ஆட்டோமேட்டிக்காக கலப்படம் முடிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடுவாங்க. ஃபஸ்ட்டு இன்சிலாக கலப்படமாக தான் இருக்கும். நான் ஒர்க் பண்ணால் தான் கிளியர் ஆகும். கிளியர் ஆகும், நான் ஒர்க் பண்ணணும். தானாக நடக்காது. ஆனால் கலப்படமான பக்தியை கூட பகவான் அக்செப்ட் பண்ணிக்கிறார். யா, அஃப்கோர்ஸ் அது அக்செப்ட் பண்ணுறாரு, இல்லைன்னு கிடையாது. அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்காக அப்படியே கலப்படமாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் மறுபடியும் இங்கே தான் உட்காந்துருப்போம். இங்கே தான் உட்காந்துருப்போம். என்ன, மேபி ஒரு பணக்கார வீட்டில் பிறப்பீங்க, ஒரு நல்ல அழகாக இருப்பீங்க, நல்ல பணம் சம்பாதிப்பீங்க. இப்படியே இதிலே இருந்து உட்காந்து வேண்டியதான். இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஜெயிலே இருக்கேன், ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் ஜெயில். அப்போ ஜெயில் தான் அது. ஸோ கிளியரன்ஸ் ஆகணும்னா நான் ஒர்க் பண்ணி ஆகணும். தானாக நடக்குமானா நடக்காது. நான் ஒர்க் பண்ணணும். அதுதான் சாதனான்னு சொல்லுவோம். சாதனா அப்படின்னா எனக்கு பிடிக்காது செய்கிறது தான் சாதனா. ஆக்சுவலி சாதனான மீனிங் அதுதான். சாதனா என்னென்னா எனக்கு பிடிக்காது, ஆனால் செய்யணும். யாருக்கு 4 மணிக்கு எந்திரிக்க பிடிக்கும்? யாருக்கும் பிடிக்காது, ஆனால் எந்திரிப்பாங்க. அதுதான் சாதனா. 16 ரவுண்ட் சேன் பண்ணுறது ஒரு மாதிரியாக தான் இருக்கும், ஆனால் பண்ணணும். அதுதான் சாதனா. பகவத்கீதா படிக்கணும், சாதனா. நிறைய பேர் பிடிக்காது, பிடிக்காதது செய்கிறது தான் சாதனான்னு சொல்லுவாங்க. உட்காந்து செய்யணும். அதெல்லாம் பகவான் வாட்ச் பண்ணுவார். ஸோ எனக்கு பிடிக்காதது எப்போ நான் செய்ய ஆரம்பிக்கிறேனோ அதுதான் பகவான் பிடிக்கும். ஏன்னா அவருக்காக நான் நிறைய விடுறேன், அவருக்காக நிறைய ஏற்றுக்கிறேன் இல்லையா, அதுதான் அவருக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக கிருஷ்ணாக்கு அதுதான் பிடிக்கும். அர்ஜுனர் அதுதான் செய்கிறார். அவருக்கு எது பிடிக்காதோ அவர் ஏற்றுக்கிட்டார். சண்டை போட பிடிக்கல, ஏற்றுக்கிட்டார். ஆனால் சண்டை போடுறார். கிருஷ்ணாக்கு அதுதான் பிடிச்சது, போடு. சாதனம். ஸோ வேறு கேள்வி இருக்குல்ல? ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय, शिल प्रभुपाद की जय. ஹரே கிருஷ்ணா. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ வர ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா சிக்ஷா வகுப்பு